நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யூரோஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 234 தொகுதியிலும் 5 முனை போட்டி. முதல்ல 4 முனை போட்டி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 5 முனை போட்டி. 5 முனை போட்டியில 4 முனை போட்டிக்கான வேட்பாளர்களான பட்டியல் ஒவ்வொரு கட்சியும் வெளியிட்டது. கூட்டணியோடு சேர்த்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நம்ம இப்போ தொடர்ச்சியா ஒவ்வொரு தொகுதியில இப்போதைக்கு இருக்க கள நிலவரப்படி, அதாவது மார்ச் மாசம் கடைசியில் கள நிலவரப்படி யார் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தை பத்தி தான் இந்த ஒரு காணொலி. தொடர்ச்சியா நம்ம 2 தொகுதியா வெளியிட போறோம். ஸோ அதோட முன்மாதிரி முதல் தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலே நானும் நிறைய தடவை ஆசைப்பட்டிருக்கேன். பேசாம கொளத்தூர் தொகுதி வீடு மாதிரி போயிடலாமான்னு சொல்லிட்டு. அவ்வளோ நிறைய விஷயங்கள் முதல்வர் அவர்கள் அந்த தொகுதியில் செஞ்சிருக்காரு. அந்த தொகுதி மட்டும் செஞ்சிருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வேட்பாளர் நமது தமிழகத்தின் மாநிலத்திற்கான முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறதா பார்க்க முடியுது. அடுத்தபடியாக அதிமுக சார்பா பார்த்தீங்கன்னா சந்தான கிருஷ்ணன் நபர் போட்டிடுறாரு. அப்புறம் தாவேக்கான்ற கட்சியில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர் தான் விஎஸ் பாபு அவர்கள். விஎஸ் பாபு ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பல கட்சி மாறி வந்த நபர். இப்போதைக்கு இதே திமுகவில் இருந்திருக்காரு, அதிமுகவில் இருந்திருக்காரு. தாவேக்கா வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் கூட அதிமுகவில் இருந்தாரு. ஸோ இந்த முறை தாவேக்கால் நிற்கிறதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா சமுத்திரபாண்டியன் லூதர் அப்படின்ற நபர் போட்டிடுறாரு. ஸோ இவங்க 4 பேருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், போன்ற முறை அதாவது 2021 அந்த வருடத்துல பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1,05,522 வாக்குகள் பெற்று 60.86% பெற்றிருக்காரு. அதே மாதிரி அதிமுக சேர்ந்த ஆதி ராஜாராம் என்ற நபர் 35,138 வாக்குகள் பெற்று 20.2% பெற்றிருக்காரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 60% வாக்குகள் தான் லாஸ்ட் டைம் திரு முதல்வர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு பார்க்க முடியுது. இந்த முறை 60% பெறுவாரா என்று பாத்தீங்கன்னா கண்டிப்பா 60% இருக்க வாய்ப்பு இல்லை. அதோட இன்னும் கொஞ்சம் 5-8% ஜாஸ்தி தான் இருக்குன்றதை பதிவு பண்றோம். ஸோ கொளத்தூர் தொகுதி யாரும் கை வைக்க முடியாது. கண்டிப்பாக திரு முதல்வர் அவர்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தெரியுது. அடுத்தபடி அம்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என் அருமை நண்பர் திமுக இருக்கக்கூடிய ஜோசப் சாமியல் நபர் போட்டியிட்டாரு. கிட்டத்தட்ட 1,14,554 வாக்குகள் பெற்றிருந்தாரு. 47.6% வாக்குகள் பெற்றிருக்காரு. இதே அதிமுக அவரும் என்னுடைய ஜோசப் சாமியலோட ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அலெக்சாண்டர் அவர்கள். அவர் 72,408 வாக்குகள் பெற்றிருந்தார். 30.1% வாக்குகள் பெற்றிருந்த நபர். ஸோ இந்த முறை இந்த 2 பேருக்குமே அங்க சீட்டு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. என்ன ரீசன் ஏதுன்றது தெரியல. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் பூர்ணிமான்ற நபர் போட்டிடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது அதிமுக கூட்டணியான பாட்டாளி மக்கள் கட்சியில கே.என். சேகர் என்ற நபருக்கு கொடுக்கப்பட்டது. தாவேக்கா சார்ந்த பாலமுருகன் என்ற நபரும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலம்பரசன் என்ற நபரும். இந்த தம்பி எனக்கு ரொம்ப நல்ல பரிட்சமான நபர். மிச்சபடி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கே.என். சேகர் அவர்களுக்கு இந்த இடத்தில் ஒரு எட்ஜ் இருக்கதாக பார்க்க முடியுது. ஏனென்றால் திமுகவில் ஜோசப் சாமியல் கொடுக்கப்பட்டதால் அங்க ஒரு சில அதிருப்தி இருக்கிறத பார்க்க முடியுது திமுகவோட களத்துல. அதே மாதிரி அதிமுகவோட களத்துல பார்க்கும்போது அலெக்சாண்டர் அந்த வட்டாரத்துக்கு, அந்த மாவட்டத்துக்கே கொடுக்கப்படல. இங்கேயும் சரி, அவர் அலெக்சாண்டர் சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்துக்கு எந்த தொகுதியுமே கொடுக்கப்படலன்னு வருத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் பார்க்க வேண்டிய விஷயம் என்றால் பெஞ்சமின் அவர்கள் பெற்றுக்கொண்டார் பார்க்கிறோம். ஆனாலும் அலெக்சாண்டருக்கு இங்க அம்பத்தூர்ல கொடுக்கப்படல. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கே.என். சேகர் அவர்களுக்கு இங்க ஸ்லைட் ஒரு எட்ஜ் இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுது. அடுத்தபடியா அண்ணா நகர் என்றாலே மண்ணின் மைந்தர்கள் 2 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமா இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு பெரிய போட்டி இருக்கு. திமுக சார்பா எம்.கே. மோகன் அவர்களும், அதிமுக சார்பா கோகுலேந்திரா அவர்களும். இவங்க 2 பேரும் மண்ணின் மைந்தர்கள். எம்.கே. மோகனும் சரி, கோகுலேந்திரா அவர்களும் சரி, 2 பேரும் போட்டி போட்டு அந்த தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. 2 பேருக்கு நல்ல பட்சமானவர். இந்த முறை திமுகவில் எம்.கே. மோகன் சீட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்படாமல் அவருடைய மகனான கார்த்திக் அவர்களுக்கு வில்லிவாக்கம் தொகுதியில கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்த அண்ணா நகர் தொகுதின்னு வரும்போது சிற்றரசு என்ற நபர், இந்த நபர் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. இதே சென்ற முறை பார்க்கும்போது எம்.கே. மோகன் அவர்கள் 80,054 ஓட்டு பெற்று 48.4% பெற்றிருக்கார். ஏடிஎம்கே கோகுலேந்திரா அவர்கள் 82,609 ஓட்டு பெற்று 31.87% பெற்றிருக்காங்க அண்ணா நகர்ல. சோ இந்த முறை அதிமுக கோகுலேந்திரா நிற்கிறாங்க. திமுக சிற்றரசன் நபர் நிற்கிறார். தாவேக்கா சேர்ந்த வி.கே. ராம்குமார் நபர் நிற்கிறார். இந்த ராம்குமார் நபர் ஆல்ரெடி ரொம்ப தாவேக்கா கட்சியில் ரொம்ப பிரபலமான நபர். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வி சங்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த நல்ல சிந்தனையாளர், நல்ல ஒரு பேச்சாளரும் கூட. ஸோ இந்த 4 பேருக்கான காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராங்கா அப்ஃப்ரண்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எம்.கே. மோகனோ இல்ல எம்.கே. கார்த்திகோ இங்க நின்றுந்தா கண்டிப்பா ரொம்ப டஃப் ஃபைட்டா இருந்திருக்கும். கோகுலேந்திரா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் சொல்ல முடியும். ஓபன் த ஃபோரம் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் எம்.கே. மோகன் அவர்களும் அவருடைய மகன் எம்.கே. கார்த்திக் அவர்களும் செஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த முறை சிற்றரசு வேறு மாவட்டத்துல இருந்து இங்க நிக்க வச்சதுனால வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்க்கும்போது உள்ளபடியே கோகுலேந்திரா அவர்களுக்கு இங்க ஒரு பெரிய எட்ஜ் இருக்குன்ற பார்க்க முடியுது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா
சிற்றரசு அவர்கள் வந்து வட சென்னையோ மத்திய சென்னையோ தொகுதியோ கிடையாது. அப்படி இருக்கும் தருவாயில் திடீரென்று ஒருவரை கொண்டு வந்து இந்த தொகுதியில் நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் எ சேலஞ்ச் ஃபார் சிற்றரசு அஸ் வெல் அஸ் சேகர் பாபு அவர்கள். ஏன்னா சேகர் பாபு மத்திய சென்னையும் வட சென்னையும் ஃபுல் அப்படி கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை ஏன் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சிற்றரசு தோத்தால் சேகர் பாபுக்கும் பிரச்சனை, சிற்றரசுக்கும் பிரச்சனை. ஸோ முதல்வரோட கணிப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் செக் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு வேட்பாளர் ரொம்ப சூப்பரா இறக்கியிருக்காரு. ஸோ உள்ளபடியே இந்த முறை ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த இடத்துல கோகுலேந்திராக்கு கிளியர் எட்ஜ் இருக்கு ஒயிட் வாஷ் பண்றது. அட் த சேம் டைம் சிற்றரசு போராடுவது 90% போராடினால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஆனால் கோகுலேந்திரா 50% ஒர்க் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்தபடியா 4வது தொகுதி ஆவடி. ஆவடி தொகுதி பொறுத்த வரைக்கும் சென்ற முறை பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த ஆவடி நாசர் அவர்கள், எஸ்.எம். நாசர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தடவை அமைச்சராக இருந்தார், நீக்கப்பட்டார், திரும்பவும் அமைச்சர் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1,50,287 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 49.9%, கிட்டத்தட்ட 50% சொல்லலாம். அவ்வளவு வாக்குகள் பெற்ற ஒரு நபர். இவருக்கு எதிராக நம்ம மாஃபை பாண்டியராஜன் அவர்கள் போட்டியிட்டார். 95,012 வாக்குகள், அதாவது 31.5%. கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து திரு நாசர் அவர்கள் வெற்றி பெற்றதை பார்க்க முடியுது ஆவடியில. இந்த முறை அதே நாசர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஆனால் நம்மளும் வந்து அங்க கலண்டரம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவில் சப்போஸ் ரஹீம் அவர்கள் நின்னா டெஃபினட்டா நாசர்ல வேற எவ்வளவு பேர் ஸ்டார் கேண்டிடேட் நின்னாலும் அங்க கண்டிப்பா ரஹீம் அவர்களை வெற்றி பெற முடியாதுன்ற ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் பதிவு பண்ணோம். இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பாஜக கூட்டணிக்கு அதிமுக சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அஸ்வின்ற ஒரு சகோதரர் தான் அங்க நிக்கிறதா பாக்குறோம். அஸ்வின் சகோதரருக்கு எட்ஜ் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஆவடி நாசர் ஏற்கனவே 1,50,000 வாக்குகள் பெற்றிருக்காரு. அது பார்த்தவங்க. ஏன்னா ஆவடி பகுதி பொறுத்திருக்கும் நாசரும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், ரஹீம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க 2 பேருக்கான ஓட் பேங்க் வந்து சாலிடா எப்பவுமே இருக்கு. இப்போ ரஹீம் அவர்கள் அங்க நிக்கல அப்படின்னும் போது பை டிஃபால்ட்டா அங்க இருக்க அத்தனை யூனியன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஃபேக்டரிஸ் அங்க இருக்கு. இது எல்லாமே அப்படியே வந்து நாசர் பக்கம் அப்படியே கன்வெர்ட் ஆகும். இது ஹிடன் ஃபேக்ட். இது இன்னைக்கு நேரத்துல கடந்த 2011 இருந்து இன்னைக்கு 2026 இருக்கும். இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க விஷயம் தான். இவர் என்ன இவருக்கு, அவர் என்ன அவருக்கு இப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த தொகுதியே போயிட்டு இருக்கு. அதனால உண்மையிலே அதிமுகவும் பாஜகவும் நல்லா யோசிச்சு முடிவெடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல ரஹீம் அவர்கள் நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு 100% சொல்ல முடியும். நாசர் டெபாசிட் மட்டும் தான் வாங்க முடியும்ன்ற விஷயத்த பதிவும் பண்ணியிருக்கேன். இந்த முறை அதிமுக கூட்டணி திமுக ஜெயிக்க வேண்டும் என்று வாரி வழங்கியிருக்காங்க என்றது ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல பதிவு பண்றோம். அடுத்தபடியா தாவேகா கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமார் நபர் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த புனிதா அந்த சகோதரி போட்டிடுறாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி வாய்ப்பு ஆவடி பொறுத்தவரை திமுகவுக்கு ரொம்ப சாலிடா இருக்குன்னு சொல்லப்படும். அடுத்த தொகுதியா பாத்தீங்கன்னா ஆர்கே நகர். ஆர்கே நகர்ன்ற இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா சென்ற முறை 2021 வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இவரை பத்தி நான் பேசியிருக்கேன். இந்த ஆர்கே நகர்ல எபினேஸ்வரோட செயல்பாடுகள் திருப்திகரமா அந்த பகுதியில் இல்லைன்னு பகுதி மக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. திமுக மக்களே சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அவர் வந்து எப்ப பார்த்தாலும் பிஸியா வந்து ஜோயல் அவர்களோடும் திரு மாண்புமிகு துணை முதல்வரோட பிஸியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தொகுதி பக்கம் அவர் வர நேரம் இல்லை அப்படின்னு அவங்க கட்சி நபர்கள் சொன்ன விஷயம் தான் நான் கேஸ்கேட் பண்றேன். சரிங்களா? புதுசா நான் யூகிச்சு சொல்றேன் அப்படின்றதெல்லாம் யாரும் எடுத்துக்கலாம். இட்ஸ் அப் டு தேர் கால் அப்படின்னு தான் சொல்ல முடியும். திமுகவோட அந்த ஆர்கே நகர் தொகுதியில் இருக்க தொகுதி மக்கள் சொன்ன விஷயம் அவருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. இந்த முறை திருப்பி போட்டியிட்டால் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இந்த முறையும் களத்தில் அந்த தொகுதியை சேர்ந்த தாவேகா சகோதரரான திரு மரிய வெல்சன்ற நபருக்கான அங்க செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு 40 நாட்களா கூடி வருது. அடுத்தபடியா அதிமுக சேர்ந்த RS ராஜேஷ் என்பவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெண்ணிலா தாயுமானவன் அப்படின்ற நபரும் போட்டிடுறாங்க. RS ராஜேஷ்க்கு ஒரு எட்ஜ் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் தாராளமான எட்ஜ் இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஒரு ஸ்டார் வேட்பாளர் தான் கேபிடலைஸ் பண்ண முடியும். இவர் ஸ்டார் வேட்பாளர் கிடையாது அந்த இடத்துல. இருந்தாலும் அதுக்கு இவர் எபினேஸ்வர் ஸ்டார் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவரும் கிடையாது. ஆனா இந்த கேபிடலைஸ் பண்ணோம்னா ஸ்டார் வேட்பாளர்கள் ஸ்டார் யாராச்சும் அதிமுக கூட்டத்தில் ஸ்ட்ராங்கான ஆள் இருந்தாங்கன்னா அங்க போயிட்டு ரெகுலரான பிரச்சாரம் பண்ணா கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாவேக்காவோட அதிக வாக்குகள் வாங்க முடியும். ஏன்னா அதிமுக ஆல்ரெடி ரொம்ப ரீச்சபிளான ஒரு பார்ட்டி அந்த இடத்துல. இந்த ஜான் எபினேசர் மேல இருக்க ஆன்டி இன்கம்பன்சி கேபிடலைஸ் பண்றதுக்கு அதிமுக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை அதிமுக பயன்படுத்துதா இல்ல தாவேக்கா பயன்படுதா என்பதுதான் கேள்விக்குறியா இருக்கு. அடுத்தபடியா ராயபுரம் என்ற இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை வந்து திமுக சார்பா வந்து ஐட்ரி மூர்த்தி அவர்கள் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 64,424 வாக்குகள், கிட்டத்தட்ட 53% வாக்குகள் பெற்றிருக்காரு. நம்ம அருமை நண்பர் அதிமுகவின் ஜெயக்குமார் அவர்கள், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர், சபாநாயகராக கூட இருந்திருக்கார். அவரு போட்டியிட்டு 36,645 வாக்கு, கிட்டத்தட்ட 30% மட்டுமே பெற்றிருக்க முடியும். ஏனென்றால் அதிமுக 10 ஆண்டுகளா ஆண்டதுனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, இரண்டாவது வந்து கடைசி நேர சலசலப்புகள், இரண்டாவது வேண்டுமென்றே அவர் மேல சில திணிக்கப்பட்ட வழக்குகள் அப்படி வச்சு பார்க்கும்போது
அதனாலதான் ஜெயக்குமாரோட இது வந்து அடி வாங்குச்சு. இந்த முறை வேட்பாளர் பட்டியல் ஃபர்ஸ்ட் 23 லிஸ்ட்ல வரும்போது ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட், இன்னமும் அந்த பிரஸ் மீட் பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஓவர் கான்பிடென்ஷியல் டாக். உண்மையிலே ஒரு தொகுதியில நிக்கிறாங்கன்னா அந்த தைரியத்தோட அந்த திமிரோட பேசணும். அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து ஜெயக்குமார் அவர்கள்ட்ட பார்க்க முடிஞ்சது. இந்த முறை 2026 திமுகவை பொறுத்தவரை சுபேர் கான்ற நபர் போட்டியிடுறாரு. அதிமுக நம்ம ஜெயக்குமார் அவர்களும், தாவேகாவில் KV விஜயதாமு அவர்களும், அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாபு மயிலன்ற நபரும் போட்டிடுறாங்க. டஃபா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 100ல் 100% தாராளமாக சொல்ல முடியும். ஜெயக்குமார் அவர்களுக்கு இங்க ஒரு பெரிய எட்ஜ் இருக்கு. வெற்றி வாய்ப்பு ராயபுரத்தை பொறுத்தவரை ஜெயக்குமார் பக்கம் என்பதை பதிவு பண்றோம். திண்டுக்கல் தொகுதி, திண்டுக்கல்ல மெயின் தொகுதி. சென்ற முறை பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் என்றாலே அதிமுக பிரபலமான ஒரு பேர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிட்டு அவர் புனைப்பெயரா வச்சிட்டு இருக்காரு. 90,545 வாக்கள் பெற்று 46.8%, கிட்டத்தட்ட 47% பெற்றிருந்தாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த என் பாண்டியன்ற நபரும் ரொம்ப டஃப் கொடுத்திருக்காரு. 72,848 வாக்கள். ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் பெல்ட்ல இந்த ஒரு மெயின் தொகுதியில, திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியில மட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. ஏன்னா 72,000 வாக்கு என்பது மிகப்பெரிய நம்பர். கிட்டத்தட்ட 34% பெற்றிருக்காங்க. இந்த முறை அந்த இதே தொகுதியில யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்க்கு கொடுக்கப்படாமல் திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் நபர் போட்டிடுறாரு. அதிமுக அப்கோர்ஸ் இவர் திண்டுக்கல் சீனிவாசன் தான் போட்டிடுவாரு. தாவைக்காவை சேர்ந்த நசீர் ராஜான்ற நபரும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முத்தரசின்ற சகோதரியை போட்டிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் டஃபா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல செந்தில்குமார் என்பவரை விட திண்டுக்கல் சீனிவாசன் சாலிடா வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு நன்றாக தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். காட்பாடி என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேலூருக்கு அடுத்தபடியா காட்பாடி தொகுதிக்கு ஃபேமஸான ஒரு நபர், கட்சியின் மட்டும் இல்ல, தமிழக அரசியலில் மூத்த அரசியல்வாதி என்று சொல்லலாம், திரு துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்கள் சென்ற முறை போட்டியிட்டு இதே தொகுதியில 45.7%, அதாவது 85,140 வாக்கள் பெற்றிருந்தாரு. இவருக்கு எதிராக போட்டியிட்ட திரு ராமு அவர்கள், அதிமுக சேர்ந்த நபர், இதே 45.3%, கிட்டத்தட்ட வெறும் 4.4%, அதாவது ஒரு 600 சொச்ச ஓட்டு வித்தியாசத்துல சென்ற முறை வந்து துரைமுருகன் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. சோ இந்த முறையும் அதே 2 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அதே ராமு அவர்களும் திமுகவை சேர்ந்த துரைமுருகன் அவர்களும் நிற்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியா தாவைக்காவை சேர்ந்த சுதாகர் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருமுருகன் அவர்களும் இந்த தொகுதியில் நிற்கிறாங்க. சோ இந்த தடவை யாருக்கு டஃபா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளபடியே திமுகவில் திரு துரைமுருகன் அவர்களை போட்டியிட வேணாம்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதாகவும் தகவல் வந்தது. அதையும் மீறி வந்து அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். ஆஃப்கோர்ஸ் அவர் சீனியர் மோஸ்ட் பர்சன் இந்த பார்ட்டி, சீனியர் மோஸ்ட் பர்சன் இன் தமிழ்நாடு அப்படின்ற இதனால வேற வழி இல்லாமல் திரும்ப அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம காதுபட கேட்கிறோம். இதுல பார்க்க வேண்டிய விஷயம்னா, சகோதரர் மரியாதைக்குரிய என் அருமை சகோதரர் உதயநிதி அவர்கள் வந்து 2020-21 ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது உதயநிதி அவர்கள் வந்து மீடியால பேசுனது, ட்விட்டர்ல பதிவு போட்டதெல்லாம் அவரோட கவனத்திற்காக. ஏன்னா அவர் ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல இருக்காரு இல்லையா. இந்த பிஸி ஸ்கெடியூல் இந்த காணொலி கண்டிப்பா திமுகவோட நிர்வாகிகள் கண்டிப்பா தெரியும். நம்ம அருமை சகோதரர் அந்த ஆர்கே நகர் குரூப்ல இருக்க நண்பர்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்தை, முக்கியமா எபினேஸ் இந்த வீடியோ அவருக்கு அனுப்பிச்சு வைப்பார் நம்புறேன். இல்லைன்னா இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா சொல்லுவார் நம்புறேன் நான். உதயநிதி அவர்களே, நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வயதான சீனியர் சிட்டிசன் எல்லாம் போய் ஓய்வெடுங்க, எதுக்கு தேவையில்லாம உங்களுக்கு அரசியல்ன்ற வார்த்தை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாம் போட்டீங்க. அப்போ ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு வந்தா ரத்தம் அல்ல, அவருக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமா அப்படின்ற கேள்வி வந்து பொது மேடையில, சமூக மேடையில போட்டு கிழிக்கிறாங்க. அது என்னன்றது பாத்துக்கோங்க உதயா அவர்களே. ஏனென்றால் ஊருக்கு உபதேசம், உங்களுக்கு எல்லாம் அது உபதேசம் கிடையாதுன்ற மாதிரி ஆகுது, பாத்துக்கோங்க. அடுத்தபடியா விருதாச்சலம் தொகுதி, இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் சென்ற முறை வந்து 2021 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் கட்சியானது ராதாகிருஷ்ணன் அவர் போட்டியிட்டு 77,064 வாக்குகள் பெற்று 39.1% வாக்குகள் பெற்றிருந்திருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற நபர் 76,202 வாக்குகள் பெற்றிருந்தாரு. இவங்க 2 பேருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 0.4%, எப்படி காட்பாடியில ஒரு டிஃபரன்ஸோ அதே டிஃபரன்ஸ் தான் இவங்க 2 பேருக்கு இங்க இருந்தது. இந்த முறை அதே விருதாச்சலத்துல சென்ற முறை கூட பிரேமலதா அவர்கள் அதே தொகுதியில் நின்னாங்க. பிரேமலதா நிற்கும் போது 25,908 ஓட்டு, கிட்டத்தட்ட 13%, 3வது இடத்துல இருந்தாங்க. இந்த முறை திமுக கூட்டணியில போய் சேர்ந்ததுனால டைரக்டா திமுகவோட கூட்டணி வேட்பாளரா பிரேமலதா அவர்கள் நிற்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நபர், ஒரு முக்கிய நபர் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆனந்தி அவர்களும் நிற்கிறாங்க. தாவேகா சேர்ந்த விஜய் அவர்களும் நிற்கிறாங்க. இந்த இடத்துல யாருக்கு டஃபா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்க ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்தி பிரேமலதா அவர்கள் வந்து எதிர்கட்சியா முதல்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதே தொகுதியில் என்ன விஷயங்கள் பேசினாங்கன்னு மக்கள் பார்த்தா இருந்தாங்க. இப்போ திருப்பியும் கூட்டணி வேட்பாளர் நிற்கும் போது இவங்களுக்கு ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது கடவுள் கையில தான் இருக்கு. ஆனாலும்
இந்த விருதாச்சலம் தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் அங்க நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா கணிசமா இருக்கு. அடுத்தபடியா போடி நாயக்கனூர்னால தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு முக்கியமான பெல்ட். அதிமுக கட்சியை சென்ற முறை நிற்கும் போது 1,50,000 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 46.58% வாக்குகள் பெற்றாரு. திமுக சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் வந்து 89,029 வாக்குகள் பெற்று 41% டஃப் கொடுத்தார். கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா டஃப் கொடுத்தார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த முறை அதே ஓபிஎஸ் அவர்கள் வந்து இபிஎஸ் ஆல் கூறப்படும் துரோகி என்ற ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டு தனக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி, அதிமுகன்றது ஒரு அடையாளம் கொடுத்ததே ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுக. அப்படி இருக்கும் தருவாயில் அதிமுக கட்சியை துறந்து தாய் கட்சியில் சேர்றேன் என்று ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு மீட்டிங்லாம் வச்சார். நல்ல ஒரு காமெடியா நல்லா இருந்தது. உள்ளபடியே திமுகவுக்காக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், அதிமுகவுக்காக வி.டி. நாராயணசாமி என்ற நபரும், நாம் தமிழர் கட்சியில் கலையரசு நபரும், தாவைக்காவில் எஸ். பிரகாஷ் நபரும் போட்டிடுறாங்க. இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது உள்ளபடியே அதிமுக இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுற மக்கள் இன்னும் அந்த இடத்துல போடி நாய்க்கும் தேனி பெற்ற நிறைய பேர் இருக்காங்க. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தேனியில ஓபிஎஸ் ஒரு ஐடென்டிட்டி. ஆனா போடி நாய்க்கனூர்ன்ற அந்த பர்டிகுலர் தொகுதியில அங்கே களத்துல இருக்க மக்கள் கிட்ட நாங்க நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா போடி நாய்க்கனூர் ரொம்ப பரிசுமான, வருஷத்துக்கு ஒரு 5 முறையாவது குறைஞ்சபட்சம் நான் அந்த தொகுதிக்கு போவேன். அந்த தொகுதியில் நான் பார்த்து கேள்விப்பட்ட விஷயம், போடி நாயக்கனூர்ல ஓபிஎஸ் அவர்களுக்கும் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் இல்லாத சொத்தே இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம். எப்படி இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வாங்க முடிஞ்சு இவரால் வச்சு பார்க்கும்போது உள்ளபடியே தெரியல. துணை முதல்வர் எப்படி இருந்தாலும் சம்பாதிச்சிருப்பார், வாங்கியிருக்காரு, சப்கோர்ஸ் ரைட்டு. ஆனால் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அவரு அந்த தொகுதிக்கு ஒத்த ரூபா கூட செலவு பண்ணதில்லைன்னு சொல்லி பப்ளிக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. அந்த கட்சியினரே சொல்லக்கூடிய விஷயம் அதிமுக இருக்கும்போது. இப்போ திமுக வந்ததுக்கு திமுக அப்கோர்ஸ் செலவு பண்ணக்கூடியும், ஆனால் பண்றாரா அப்படின்னு பார்த்தா கடவுள் தான் தெரியும். ஆனால் இந்த முறை அதிமுகவுக்கு இங்க எட்ஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிட்டு இந்த முறை ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி தான் இப்போதைக்கு காலணும். ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைல ஊஞ்சல் ஆடிட்டே வந்து இன்டர்வியூலாம் கொடுக்கக்கூடிய மனிதர். அவருடைய சாமர்த்தியமான மூவ் வந்து நல்ல விஷயங்கள். ஏன்னா அது அவர் வளர்ந்த விதம் அவரு எல்லாருக்கும் தெரியும். டிடி அவர்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு, ஒரு பார்ல ஒயின் ஷாப்ல முக்கிய பொறுப்புல இருந்தாரு, அந்த மாதிரி பர்சன் தான் வந்து அரசியல் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் மாத்திருக்கேன் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. இது பழைய காணொலி, ஒரு 16-18 வருஷம் முன்னாடி காணொலியில் நான் கேட்ட விஷயம். அதனால தங்க தமிழ்ச்செல்வன் அவரோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும், ஓபிஎஸோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும். பணம் செலவு செய்தால் மட்டும்தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்பதை பதிவு செய்கிறோம். திருப்பரங்குன்றம் மதுரை, அது இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை வந்து ஏடிஎம்கே ராஜன் செல்லப்பா நபர் போட்டியிட்டு 1,03,653 வாக்கு, கிட்டத்தட்ட 44% வாங்கியிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த எஸ்கே பொன்னுத்தாய் என்ற சகோதரி வந்து 74,194 வாக்குகள், அதாவது 31.46% பெற்றிருக்காங்க. இந்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், அப்கோர்ஸ். ராஜன் செல்லப்பா பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு யாரும் ஒரு கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரு மெஜாரிட்டியில அடிக்கக்கூடிய மனிதர். ஸோ அதனால அவரு கண்டிப்பா ரீட்டைன் ஆவார், அதே தொகுதி ரீட்டைன் ஆயிட்டாரு. திமுக பொறுத்த வரைக்கும் கிருத்திகா தங்கப்பாண்டியன் நபர் நிற்கிறாங்க. தாவைக்காவில் சுதாகரும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சத்யதேவி என்ற நபரும் போட்டியிடுறாங்க. இந்த முறையும் திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள், அந்த மலையில என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, பிஜேபி இந்து முன்னணி அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, உள்ளபடியே இந்துத்துவ விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் முன்னெடுத்தாங்க. அதுல எல்லோரும் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கள அரசியல் வேற மாதிரி மாறிக்கொண்டு இருக்கு, நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த முறை அதிமுகவுக்கு திருப்பரங்குன்றம் மிகவும் சாதகமாக இருக்கிறது.